எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். எல்லாருக்கும் இப்போ நாளைக்கு அமாவாசை கழிஞ்ச அடுத்த நாள் உகாதி பண்டிகை. உகாதி பண்டிகைங்கிறது கன்னடம் தெலுங்கு பீப்புள் கொண்டவரோட வருஷப்பரப்பு. மகாராஷ்டிராவில் குடி பாட்வான்னு அவங்களும் கொண்டாடுவாங்க. சிந்தி பீப்புள் கூட அவங்க சேதி சந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொண்டாடுறாங்க. இந்தோனேஷியாவில் கூட இதை ஒரு விழாவாக கொண்டாடுறாங்களாம். இந்த தகவலெல்லாம் புதுசாக இருக்குது. அப்புறம் அது என்ன யுகாதி அப்படின்னா, யுகம் ஆதி, ஆதினா முதல் இல்லையா, யுகம் தொடங்கிறது, கலியுகம் தொடங்குற நாள். அது நமக்கு நிஜமாகவே எனக்கு கூட இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் உபயோகமாகட்டும்னு சொல்கிறேன். கலியுகம் தொடங்குற நாள், கிருஷ்ணாவதாரம் முடிந்த நாள், யுதிஷ்டருக்கு பட்டாபிஷேகம் நடந்த நாள். எவ்வளோ ஒரு விசேஷமான நாள் இல்லையா இதெல்லாம். அப்புறம் நம்ம உகாதி பண்டிகையில் ஒரு பச்சடி பண்ணுவாங்க. அந்த பச்சடியில் வேப்பம் இலை போட்டால் கசப்பு, வெல்லம் இனிப்பு, புளிக்கு பதிலாக மாங்காய் துருவி போடுவாங்க. மாங்காய் பச்சடி, மாங்காய் புளிப்பு, ஒரு பச்சை மிளகாய் காரம், உப்பு, இன்னொரு சுவை துவர்ப்பு இதுலேயும் இருக்கும், புளியிலையும் இருக்கும், வேப்பம்பூ எல்லாம் சேர்த்து அறுசுவையாக உப்பு புளி காரம் கசப்பு இனிப்பு துவர்ப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு பச்சடி. அது காலையில் வெறும் வயிற்றில் அந்த பச்சடி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. காலையில் வீட்டில் பெரியவங்க எழுந்திரிச்சு மொழுகி கோலம் போட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி முதல் நாளே வச்சுருந்து மாவிலை சொருகி விளக்கேற்றிட்டு இந்த பச்சடியை சுவாமிக்கு ஃபஸ்ட்டு வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் சாப்பிடணும். ஆக்சுவலாக நாங்கள் கீஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே ஃபஸ்ட்டு பச்சடி அம்மா கொடுத்துருவாங்க. அந்த எல்லா சுவையும் ஃபஸ்ட்டு, இதெல்லாமே வாழ்க்கையில் நிறைஞ்சு எல்லாமே சமமாக இருக்கணும். சுகம் கஷ்டம் சந்தோஷம் எல்லாமே சமமாக இருக்கணும், எல்லோரும் சமமாக அதை பங்கிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி விசேஷமாக சமையல் பண்ணுவாங்க, போலி தட்டுவாங்க, வடை பண்ணுவாங்க, பருப்பு வடை பண்ணுவாங்க, எல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அப்புறம் இந்த ரேவதி நட்சத்திரம் முடிஞ்சு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிக்கும். அந்த நாள் அந்த நேரம் தான் இந்த யுகாதி பண்டிகை. எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். இதில் எல்லாரும் இந்த உகாதி பண்டிகை கொண்டாடுங்க, கோவிலுக்கு போங்க, எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். இதை பற்றி இன்னும் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, குட் லக்.